டென்ஸ் ரேங்க்ங்கிற கமெண்ட் SQL சர்வரில் எதுக்காக யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சேல்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. இதை இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேல்ஸ் டேபிளில் எனக்கு சேல்ஸ் ஐடி, எம்ப்ளாயி நேம், சேல்ஸ் அமௌண்ட் அண்ட் சேல்ஸ் ரீஜன் இருக்குது. ஸோ டென்ஸ் ரேங்க்ங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு SQL சர்வரில் பார்ட்டிஷன் பேஸ் பண்ணி உங்களால் ரேங்க் அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் சேல்ஸ் ரீஜன், எம்ப்ளாயி நேம் அண்ட் சேல்ஸ் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ரேங்க் அசைன் பண்ணுறதுக்காக டென்ஸ் ரேங்க் ஓவர் பார்ட்டிஷன் பை நான் சேல்ஸ் ரீஜன் பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் சேல்ஸ் அமௌண்ட் பேஸ் பண்ணி நான் அதில் ஆர்டர் பண்ணி ரேங்க் அசைன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஆர்டர் பண்ணுறதுக்காக சேல்ஸ் ரீஜன் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் சேல்ஸ் பை ரேங்க் பை சேல்ஸ் ஆர்டர் பண்ணிடுறேன். இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட ரிசல்ட் செட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்னு 2 ரீஜன் பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்குது. ஸோ ஈஸ்ட் அந்த பார்ட்டிஷனுக்குள்ளே இருக்கிற சேல்ஸ் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு ரேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்குது. 8,000க்கு 1, 7,000க்கு 2, 5,000 பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் பார்ட்டிஷனுக்குள்ளே சேம் வேல்யூ வந்ததுன்னா உங்களுக்கு சேம் ரேங்க் தான் இதை அசைன் பண்ணும். ஸோ 3 எனக்கு இந்த 5,000க்கு அசைன் பண்ணியிருக்குது. ஸோ சேம் ஈஸ்ட் ரீஜனுக்குள்ளே எனக்கு 4,000 ஒரு வேல்யூ வந்ததுன்னா அதுக்கு 4 அசைன் பண்ணுமா இல்லை 5 அசைன் பண்ணுமாங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.